மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அப்போ உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான எஸ்எஃப்டி பாடத்தில் உள்ள ஃபிசிக்ஸ் சைடில் இணைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்த வகுப்புகளில் அளவீட்டு நுட்ப முறைகள் ஒரு நுணுக்கமாக எப்படி டெக்னிக்கல் எடுக்கிறது, டெக்னிக்கல் அளவீடுகள் எடுக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக விசைகள் சம்மந்தமாக பார்த்தினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பொறிமுறை சக்தி, அதனுடைய திறன், ஒரு இயந்திரத்தினுடைய சக்தி, வேலை, திறன் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்துறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பாடங்கள் தொடர்பான ஒரு கடந்த கால பேப்பர், எக்ஸாம் பேப்பரில் எப்படி கேள்வி வருது, அதை எப்படி சோல்வ் பண்ணுறதை பற்றிலாம் கடந்த வகுப்பில் பார்த்துறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு புது பாடம், சுழற்சி இயக்கம்னு சொல்லக்கூடிய, ரைட், ரொட்டேஷனல் மோஷன் சொல்லுவாங்க. சுழற்சி இயக்கம், ரைட், ஒரு புள்ளி பற்றி ஒரு புல் திரும்புறது தான் சுழற்சி இயக்கம். அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி டீப்பாக எங்கே கதைப்போம். ரைட்டு, நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். சுழற்சி இயக்கம், ரைட். ஓகே, பாடத்தின் ஹெடிங் வந்து சுழற்சி இயக்கம். நாங்கள் நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லி 10ஆம் வகுப்பு சயின்ஸில் படிச்சிருக்கோம், ரைட். நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு பாதையில் இயங்கக்கூடிய பொருட்கள், ரைட். ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும், அதனுடைய இயக்கங்கள் சம்பந்தமாக நிறைய இயக்கவியல் சமன்பாடுகளை உருவாக்கி அதிலேருந்து பிரச்சனைகளுக்கு, நேர்கோட்டு இயக்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்துனாங்க. இன்றைக்கு நாங்கள் இங்கே A-level டெக்னாலஜியில் புதுசாக பார்க்க போகிற விஷயம் சுழற்சி இயக்கம், ரைட். சுழற்சி இயக்கம் முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கொள்ள தான் அதனுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். என்ன சுழற்சி இயக்கம் அப்படின்ற என்னன்னு கேட்டால், யாதாயினும் ஒரு அச்சு பற்றி, எந்த அச்சாயும் இருக்கலாம், யாதாயினும் ஒரு அச்சு பற்றி ஒரு பொருள் அல்லது ஒரு துணிக்கை அல்லது ஒரு வாகனம் ஏதோ ஒன்று யாதாயினும் ஒரு அச்சு பற்றி சுழலுவது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள், மணிக்கூடு சுத்துறது. உங்களோட வீட்டில் சுவர் மணிக்கூடு இருக்கு, ஒரு புள்ளி வெட்டி, சென்டரில் ஒரு புள்ளி வெட்டி 3 முள்கள் சுத்த போகுது. அப்போ ஒரு புள்ளி வெட்டி தானே சுத்த போகுது, அந்த புள்ளி மாறாது. அப்போ ஒரு புள்ளி வெட்டி சுத்துறது சுழற்சி இயக்கம். மணிக்கூடு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் இப்போ சூரியனை மையமாக கொண்டு 9 கோள்கள் சுத்துதுன்னு சொல்லுவாங்க. என்ன, அப்போ அது சூரியனை சென்டரில் வச்சு கொண்டு, அப்போ சூரியன் என்ற அச்சு பற்றி 9 கோள்கள் சுத்துது, வட்டப்பாதையில் சுத்துது, நீள்வட்ட பாதையில் சுத்துது, ரைட். அது ஒரு சுழற்சி இயக்கம். அப்போ ஒரு புள்ளி பற்றி திரும்பினாலே அது சுழற்சி இயக்கம் தான். உதாரணத்துக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், கதவு துறக்கிறது. ஒரு பிணைச்சல் என்ற அச்சு பற்றி கதவு திரும்ப போகுது, ரைட். அது ஒரு சுழற்சி இயக்கம், சுத்த போகுது. அப்போ ஒரு அச்சு பற்றி அல்லது ஒரு புள்ளி பற்றி திரும்புவது சுழற்சி இயக்கம். சுழல வேணும், ரைட். பம்பரம் சுத்துறது, போல் சுத்துறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை கதைப்போம் சுழற்சி இயக்கத்துக்கு, ரைட். ஓகே, அப்போ சுழற்சி இயக்கம் நம்ம என்னன்றதை புரிஞ்சு கொள்ள வேணும். யாதாயினும் ஒரு அச்சு பற்றி, ரைட், யாதாயினும் ஒரு அச்சு பற்றி சுழலும் துணிக்கைகளின் இயக்கமே சுழற்சி இயக்கம் ஆகும், ரைட். அப்போ தெளிவாக நீ எடுத்து வச்சுக்கோ. சுழற்சி இயக்கம் என்னன்னு கேட்டால், யாதாயினும் ஒரு அச்சு பற்றி சுழலும் துணிக்கைகளின் இயக்கம் பற்றிய விவரிப்பு. சுழலும் துணிக்கைகளின் இயக்கம் பற்றிய விவரிப்பு தான் சுழற்சி இயக்கம், ரைட். ஓகே, இந்த சுழற்சி இயக்கம்ன்றது எப்படி, அது உண்மையாக ஈஸியான விஷயம் தான். நீ நேர்கோட்டு இயக்கத்தில் படித்த விஷயங்கள் தான், 10ஆம் வகுப்பு நேர்கோட்டு இயக்கத்தில் சயின்ஸில் படித்த விஷயங்களை தான் இங்கே கொண்டு வந்து சுழற்சி இயக்கத்தில் மாற்றி கதைக்க போகிறாய். நேர்கோட்டு இயக்கத்தில் கதைச்ச அதே விஷயங்கள் சுழற்சி இயக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணிதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு சிம்பிளான விஷயம், கோணம் என்று சொல்லக்கூடியது, ரைட். கணிதத்தில் நீ சின்ன வகுப்புகளில் படித்த கோணம், அது தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் உன்னால் வந்து சுழற்சி இயக்கத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வர கால்குலேஷனை போடக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியாக, ரைட். அப்போ கோணம்ன்றது நீ சின்ன வகுப்புகளில் படித்த ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ரைட். 2 புயங்களால் அடைக்கப்படுகிற பகுதியை வந்து கோணம் என்று கதைப்போம், ரைட். இந்த கோணத்தை பற்றி பார்ப்போம். இப்போ 2 புயங்களால் இடையில் அடைக்கப்படுறது நாங்கள் டீட்டாண்டு குறிப்போம், ரைட். கோணத்தை குறிக்கல டீட்டாண்டு குறிப்போம். ஓகே, இந்த டீட்டாவில் வந்து நான் சில சொல்லுவேன் 30 வாகை, ரைட். இந்த டீட்டாவை வந்து 30 பாகை என்று கதைப்பேன். ஆனால் கோணங்களை வந்து சின்ன வகுப்புலாம் பாகைகள் என்று தான் கதைச்சினாங்க. இங்கே நாங்கள் புதுசாக கோணத்தை வந்து ரேடியன் என்ற ஒரு அலகில் கதைக்க போகிறோம், ரைட். கோணத்தினுடைய அலகு, இங்கே கோணத்தை அளக்கும் அலகு சின்ன வகுப்பு வரைக்கும் பாகை என்று கதைச்சினாங்க. என்ன பாகை அப்படின்னு கதைச்சினாங்க. இங்கே வந்து நாங்கள் கதைக்க போகிறோம் புதுசாக இப்போ ரேடியன், RAD, ரேட் என்று குறிக்கிறது, ரேடியன், RAN என்று சொல்லுவோம் தமிழில், RAN. அப்போ வட்டத்தினுடைய ஆரை சார்ந்து இங்கே கோணத்தை கதைக்கிறது. வட்டத்தினுடைய மொத்த மையத்தில் அமைக்கிற கோணம் 360 பாகை, அது தெரியும். அந்த பாகை என்று கதைக்காம இங்கே நாங்கள் ரேடியன் என்று கதைப்போம். ஏனென்றால் சுழற்சி இயக்கம் சார்ந்த சகல விஷயங்களுக்கும் ஒரு புள்ளி பற்றி திரும்பத்தான் சுழலத்தானே போது ஒரு பொருள். அப்போ அது பற்றின சகல விஷயங்களுக்கும் ரேடியன் என்றது தான் கோணத்தை இழக்கிறதுக்கான ஒரு பொருத்தமான அழகாக இருக்கும். ஸோ அந்த ரேடியன் என்றா என்ன, பாகைக்கும் ரேடியனுக்கும் என்ன கனெக்ஷன்றதை நான் ஒருக்கா ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு, ரைட். அப்போ ரேடியன், RAN என்று சொல்லக்கூடியது, ரைட். RAN என்று சொல்லக்கூடியது இந்த ரேட் என்று சொல்லுவாங்க, குறிய எழுதுகைகள்ல ரேட். இது ஒரு அலகு, கோணத்தை அளவிடும் அலகு, ரைட். கோணத்தை அளவிடும் அலகு. ஓகே, இந்த ரேடியன் என்றா என்னன்றது முதல்ல பார்ப்போம். ஒரு வட்டத்தை கருது, சும்மா நார்மலாக ஒரு வட்டம் ஒன்றை கருது, ரைட். ஒரு வட்டம் ஒன்றை கருது.
வட்டம் உடைக்கிறதுனா சென்டர்ல வந்து மையம் இருக்கும் ரைட். இந்த இடத்த நீ மைய புள்ளியாக யோசி ரைட். இது வந்து மையம். ஓகே, மைய புள்ளியிலிருந்து பரிதிக்கு வரையப்படுகிற நேர்கோடு தான் நீ ஆரை ரைட். இதை நீ ஆரை எடு ரைட். ஓகே, இப்படி இன்னொரு ஆரையை கருது. ஆரை சிறையெல்லாம் நீ அந்த 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பேன். அப்ப இன்னொரு ஆரையை கருது. இந்த துண்டு நீளமும் ஆரை தான், ஆர் தான் ரைட். ஓகே, ரெண்டு கோடுகளால ஒரு ஆரைச்சிறை அமைக்கும். ரெண்டு நேர்கோடுகளால மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படுகிற ரெண்டு நேர்கோடுகளால் ஒரு கோணம் உண்டு மையத்தில் எதிரமைக்கப்படும். அதனால் தீட்டாண்ட ஆங்கிள் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வில் நீளம் உண்டு அமைக்கப்படும். 10ஆம் வகுப்புல படித்த விஷயம் தான். இந்த இடத்துல ஒரு வில் நீளம், அதை நான் எல் என்று வைக்கிறேன் ரைட். இந்த எல் என்ற வில் நீளம் ஆறுக்கு சமனாக இருக்கும் போது, எல் என்ற வில் நீளம் ஆறுக்கு சமனாக இருக்கும், அதாவது ஆரையினுடைய இந்த நேர்கோட்டு ஆரையினுடைய நீளத்துக்கு சமனான நீளத்துல இந்த வில் நீளம் இருந்தால், ரெண்டு ஆரைகளால ஒரு மையத்தில் எதிரமைக்கிற கோணம் தீட்டான்ற ஒரு கோணம் இங்க குறிச்சு காட்டி கிடக்கு. இப்ப ரெண்டு ஆரைகளால வட்டத்தின் பரிதியில ஒரு வில் நீளம் இருக்குதான் இந்த எல் என்று சொல்லக்கூடிய இந்த வில் நீளம். இந்த வில் நீளம் எல்லினுடைய நீளம் சரியாக எல்லினுடைய நீளம் சரியாக ஆரைக்கு சமனாக, ஆரையினுடைய நேர்கோட்டு நீளத்துக்கு இந்த வில் நீளம் சமனாக இருந்தால் மையத்தில் அமைக்கப்படக்கூடிய கோணம் தீட்டா வந்து ஒரு ரேடியன். இதுதான் ஆரியனுக்கான வரைவிலக்கணம் ரைட். தீட்டா வந்து ஒரு ரேடியனா இருக்கும் எப்ப வட்டத்தினுடைய வில் நீளம் எல்லானது ஆரையின் நீளத்துக்கு சமனாக இருந்தால். ரெண்டு ஆரைகளால அமைக்கப்படுகிற இந்த வில் நீளம் எல்லானது ஆரையின் நீளத்துக்கு சமனாக இருந்தால், எல் சமன் ஆறாக இருந்தால் மட்டும்தான் இந்த தீட்டா வந்து மையத்தில் அமைக்கிற கோணம் தீட்டா வந்து ஒரு ரேடியனா இருக்கும். அப்ப ரேடியன்ல தான் கோணத்தை நாங்கள் இங்க அளக்க போறோம். ஒரு ரேடியன்ன்றது ஆரையின் நீளமும் வில் நீளமும் சமனா இருந்தால் ரைட், ஒரு ரேடியன். ஓகே, இப்ப இந்த ரேடியனுக்கும் பாகைக்கும் என்ன தொடர்பு? நாங்கள் பாகையில தான் கதைச்சு பழகினாங்க. அப்ப பாகைக்கும் ரேடியனுக்கும் என்ன தொடர்புன்றதை கால்குலேட் பண்றது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த ஒரு ரேடியன்ன்றது ஆரையின் நீளத்துக்கு சமனானது என்ன. இப்ப ஆறன்ற ஆரை உள்ள ஆரைகளால ஆறன்ற ஆரை நீளம் ஆரையின் நீளம் உள்ள வில் நீளத்தால மையத்தில் அமைக்கிற கோணம் வந்து ஒரு ரேடியன் என்று கதைச்சு போட்டேன் ரைட். ஆர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் வில்லால வந்து ஆரையுள்ள நீளத்துக்கு சமனான வட்ட வில் எல் நீளம் உள்ள ஒரு அந்த எல் என்று சொல்லக்கூடிய அந்த நீளம் வட்ட வில்லின் நீளம் வந்து ஆரின் நீளத்துக்கு சமனா இருந்தால் அது மையத்தில் இருக்கிற கோணம் ஒரு ரேடியன் சொல்லியாது. அப்ப மொத்த வட்டவில்லால மையத்தில் எதிரமைக்கிற கோணம் என்ன? மொத்த வட்டவில்லைங்கிறது என்றால் 2πr. மொத்த வட்டவில்லின் நீளம் என்ன? வட்டத்தின் பரிதி தான், வட்டத்தின் சுற்றளவு 2πr ரைட். நீளமுள்ள வில்லினால் மையத்தில் அமைக்கப்படுற கோணம் என்ன என்று கேட்டால், ஆரை உள்ளதால தான் ஒரு ரேடியன் எடுக்கப்படுது. ஆரை இருந்தால் அது 6 நீளம் இருந்தால் அது ஒரு ரேடியன் எடுக்கப்படுது. ஆகவே 2πr நீளம் இருந்தால் அதனுடைய 2π மடங்கு எடுக்கப்படும். அப்ப 2π மடங்கு ரேடியன் எடுக்கப்படும் ரைட். ஓகே, அப்ப 2πr நீளம் என்றால் 2π மடங்கு ரேடியன் எடுக்கப்படும். என்றால் 6 நீளம் இருந்தால் தான் ஒரு ரேடியன் மையத்தில் எடுக்குது, மையத்தில் இடமைக்குது. அப்ப 2πr இருந்தால் 6 போல 2π மடங்கு இருக்குது. 2π மடங்கு. அப்ப இங்காலே 6 போல ஒரு 2π மடங்கு, இங்கால வந்து ஒரு ரேடியன் என்றால் அப்ப 1 போல 2π மடங்கு இருக்கு. அப்ப 2π ரேடியன் இருக்குது 2πr நீளமுள்ள வில்லால. 2πr நீளமுள்ள வில் என்றால் வட்டத்தினுடைய மொத்த வில்லும் தான், வட்டத்தின் பரிதியே 2πr தானே. அப்ப 2πr நீளமுள்ள வட்டத்தின் வில்லால மையத்தில் இடமைக்கப்படுற கோணம் பாகையில கதைச்சா விளவென்றால் 360 பாகை. சிம்பிள். வட்டத்தினுடைய பரிதியினால மொத்த பரிதியினால மையத்தில் அமைக்கிற கோணத்தை பாகையில கதைச்சால் 360 பாகை. அதை ரேடியன்ல கதைச்சால் 2π ரேடியன். ஆகவே தொடர்பு என்ன எனக்கு? 360 பாகை சமன் 2π ரேடியன் ரைட். ஆகவே பை ரேடியன் சுருக்கி நான் பாடமாகக்கூடிய மாதிரி வசதியை ஞாபகம் வச்சக்கூடிய மாதிரி வசதியை பை ரேடியனை சொல்லுவேன் 180 பாகை ரைட். இதுதான் தொடர்பு. ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தொடர்பு. பை ரேடியன் வந்து 180 பாகைக்கு சமன். அப்போ ஆரியன்ல தான் நாங்கள் இங்கே கோணத்தை அளவிடுவோம். எப்படி நாங்கள் அளவிடுவோம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடுது. ஆரியன்றது இங்கே A லெவல் டெக்னாலஜி வந்த உடனே கொஞ்சம் நுணுக்கமாக கதைக்க வேண்டும். அப்போ பாகையில கதைச்சால் எனக்கு சிக்கல் வரும். சுழற்சி இயக்கங்கள் தொடர்பான கணக்குகள் செய்யக்குள்ள பாகையில கதைச்சால் எனக்கு சிக்கல் வரும். அதை ரேடியன்ல கதைச்சு கொடுத்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ ரேடியன் நம்ம என்னென்னு தெரிஞ்சால் தான் அதில் கதைக்கலாம் கோணங்களை பற்றி. அப்போ ரேடியன் என்னென்றால் ஆரையினுடைய நீளத்துக்கு சமனான வில் நீளம் உள்ள ஒரு ஆரைச்சிறை பகுதியை மையத்தில் அமைக்கிற கோணம் வந்து ஒரு ரேடியன். அதான் கணக்கு ரைட். அப்படி இருந்தால் 6 நீளம் உள்ள ஆரையால வில் நீளம் ஆரையுள்ள வில் நீளத்தால் அமைக்கப்படுற மையத்தில் அமைக்கிற கோணம் தான் ஒரு ரேடியன் என்றால் 2πr. அப்போ மொத்த வட்ட வில்லால் அமைக்கப்படுற 2πr நீளம் உள்ள வில் நீளத்தால வந்து மையத்தில் அமைக்கிற கோணம் 2π ரேடியனா இருக்கும். அந்த 360 பாகை, அதாவது 360 பாகை தான் மொத்த வில் நீளத்தால் அமைக்கப்படுற 360 பாகை தான் 2π ரேடியனுக்கு சமனா இருக்கும். ஆகவே பை ரேடியன் வந்து 2π ரேடியன் 360 பை ரேடியன் 180 பாகை. அப்போ இதுதான் சிம்பிள். பை ரேடியன் வந்து 180 பாகைக்கு சமனா இருக்கும் என்றுதான்
ரேடியன் ஆரியனுக்கும் பாதைக்குமான கனெக்ஷன். ரைட், இப்போ நாங்கள் சுழற்சி இயக்கத்துக்குள்ள வருவோம். ரைட், ஓகே. சுழற்சி இயக்கம் என்னன்னு பார்த்தா நாங்கள் ஒரு அச்சு பற்றி சுழலக்கூடியது. ரைட், ஏதாவது ஒரு அச்சு பற்றி அல்லது ஏதாவது ஒரு மையம் பற்றி ஏதாவது ஒரு புள்ளி பற்றி சுழலக்கூடிய சகல இயக்கங்கள் சகல துணுக்களுடைய இயக்கங்களை பற்றியும் கதைக்க போறது சுழற்சி இயக்கம். ரைட், ஓகே. பாவம் இப்போ சும்மா சுழற்சி இயக்கம் மாதிரி ஏதாவது அச்சு பற்றி திரும்பினாலும் சுழற்சி இயக்கம். ரைட், ஓகே. இப்போ ஒரு வட்டத்தை கருதுறேன். ரைட், இங்க ஒரு சென்டர் இருக்குது. வட்டத்தினுடைய மைய புள்ளி பற்றி ரைட் வட்டத்தினுடைய மைய புள்ளி பற்றி ஒரு துணிக்கி ஒன்று திரும்ப போது இது வந்து வட்டத்தின் ஆறு என்று வை. ரைட், இதோ ஆறு என்று வைக்கிறேன். வட்டத்தின் ஆறு. ரைட், இந்த புள்ளி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே ஒரு துணிக்கை இருக்குதுன்னு யோசி. ரைட், இங்கே ஒரு துணிக்கை இருக்குது. இந்த துணிக்கை இங்கே இருந்து வட்டத்தின் வில் நீளம் வழியே ரைட் இந்த வில் நீளத்தின் வழியே இப்படி இயங்கி இந்த இடத்துக்கு வருது. ரைட், இதுவும் வந்து ஒரு 6 நீளம் தான். என்ன 6 நீளத்தில் 7 மையத்தில் நீட்டாண்ட கோணத்தை இதில் அமைக்குது. ரைட், இப்போ இந்த வட்டத்தின வில் வழியே வந்து இது வந்து ஒரு சுழற்சி இயக்கமா அண்டு கேட்டால் இயக்கம் சுழற்சி இயக்கம் தான். ஒரு இயக்கம் சுழற்சி இயக்கமா இல்லையான்றது தீர்மானிக்கிறது இதை வச்சு ஏதாவது ஒரு புள்ளி வரி திரும்பினாலே சுழற்சி இயக்கம் தான். ஏதாவது ஒரு புள்ளி பற்றி ஏதாவது ஒரு அச்சு பற்றி திரும்பினாலே அது சுழற்சி இயக்கம். சிம்பிளா எடுத்து வச்சுக்கோ. அப்போ வட்டப்பாதையில் இயங்குது சுழற்சி இயக்கம் எப்படி கதைக்கிறது சில பேர் யோசிப்பாங்க. இது வட்டப்பாதை மாதிரி தான் கிடக்கு. மையத்தில் ஒரு மையம் இருக்குது, 6 தூரத்தில் மாறாத பாதையின் ஒழுக்கா இருக்குது. அப்போ இது வட்டம் தானே, அப்போ இது வட்ட இயக்கம் இல்லைன்னு சில பேர் யோசிக்கலாம். ரைட், வட்ட இயக்கத்தை பற்றி நாங்கள் பின்னுக்கு படிப்போம், டீப்பாக படிப்போம். எங்களுக்கு அது தேவை. இப்போ எங்களுக்கு தேவை சுழற்சி இயக்கம் தானே. வட்ட இயக்கங்கள் எல்லாமே சுழற்சி இயக்கம் தான். கிளியராக எடுத்து வச்சுக்கோ. சுழற்சி இயக்கங்கள் எல்லாமே வட்ட இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வட்ட இயக்கம்ன்றது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய சகலமே வட்ட இயக்கம். ஆனால் சுழற்சி இயக்கம்ன்றது எல்லாமே நீள்வட்ட பாதையில் போனாலும் அது சுழற்சி இயக்கம். கோள்கள் சுத்துறது, சூரியனை சென்ட்ரல் வச்சுக்கொண்டு கோள்கள் சுத்துறது எல்லாமே நீள்வட்ட பாதை இயக்கம். அப்போ அது கூட ஒரு சுழற்சி இயக்கம் தான். ஒரு அச்சு பற்றி திரும்பினாலும் சுழற்சி இயக்கம். கிளியராக எடுத்து வச்சுக்கோ, சிம்பிளாக எடுத்து வச்சுக்கோ. ஒரு அச்சு பற்றி ஒரு புள்ளி பற்றி திரும்பினாலும் சுழற்சி இயக்கம் தான். கிளியராக எடுத்து வச்சுக்கொள். இங்கேயும் அதுதான் நடக்குது, சுழற்சி இயக்கம் தான் நடக்குது. மைய அச்சு பற்றி வட்டத்தினுடைய மைய. அப்போ வட்ட இயக்கங்கள் சகலதுமே சகல வட்ட இயக்கங்களுமே சுழற்சி இயக்கங்கள் தான். முடிவாக எடுத்து வச்சுக்கோ. அப்போ இது வட்ட இயக்கம் மாதிரி இருக்குது. வட்ட இயக்கம் மட்டும் இருந்தால் கூட நான் பிரச்சனை இல்லை, நான் படிக்க போகிறது சுழற்சி இயக்கம். ரைட், ஓகே. அப்போ மைய புள்ளி பற்றி ஒரு துணிக்கை வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே வந்து எண்ட் பாயிண்ட் வைக்கிறேன், 2 புள்ளி. அப்போ வட்டப்பாதை வழியே இந்த பொருள் இந்த சுழலுது. வட்டப்பாதை வழியே இங்கே இருந்து இங்கே சுழலுது. ரைட், ஓகே. இங்கே சில கணியங்கள் நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் படிக்கக்குள்ள O level 10ஆம் வகுப்பில் வந்து சயின்ஸில் நேர்கோட்டு இயக்கங்கள் படிக்கக்குள்ள சில கணியங்கள் பார்த்துனாங்க. நேர்கோட்டு இயக்கத்துக்கும் சுழல் இயக்கத்துக்குமான கணியங்கள்னு சொல்லி சில விஷயங்கள் பார்த்துனாங்க. ரைட், ஓகே. அப்போ நேர்கோட்டு இயக்கத்துக்கான கணியங்கள் வேகம், தூரம், இதுகளை பற்றிலாம் காய்ச்சாங்களானே. அப்போ இங்கேயும் நாங்கள் கதைக்க போகிறோம். ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருக்கிறது ரைட், இங்க ஆரம்ப புள்ளியில இருக்கிறது ஆரம்ப வேகம் என்று சொல்றது. அங்க நேர்கோட்டு இயக்கத்துல 10ஆம் ஆண்டுல படிக்க ஆரம்ப வேகம் என்று கதைச்சிருப்பேன். ரைட், இந்த புள்ளியில இருந்து A என்ற புள்ளியில இருந்து நான் புரியுமா ஞாபகம் வைத்துதான் சொல்றேன். A என்ற புள்ளியில இருந்து B என்ற புள்ளிக்கு நேர்கோட்டு இயக்கத்துல. ரைட், இது வந்து நேர்கோட்டு இயக்கத்துல நீ 10ஆம் வகுப்புல படிச்சது. ரைட், ஓகே. அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல A என்ற புள்ளிக்கும் B என்ற புள்ளிக்கும் ஒரு நேர்கோட்டு பாதையில வாகனம் உண்டு இயங்க போதும். ஒரு நேர்கோட்டு பாதையில வாகனம் உண்டு இயங்க போதும் என்றால் இது ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட்னு சொல்லுவோம், இதை எண்ட்னு சொல்லுவோம். ஆரம்ப புள்ளியில் இருக்கக்கூடிய வேகத்தை வந்து நாங்கள் அங்க நேர்கோட்டு இயக்கம் படிக்கக்குள்ள ஆரம்ப வேகம், ஆரம்ப புள்ளியில் இருக்கிற வேகத்தை ஆரம்ப வேகம் என்று கருதினாங்க. இங்க சுழற்சி இயக்கத்திலையும் அதே விஷயம் தான். இங்க சுழற்சி இயக்கத்துல ஆரம்ப புள்ளி இது வந்து ஸ்டார்ட்னு சொன்னா தானே, இங்க ஆரம்ப புள்ளியில அந்த துணிக்கைக்கு இருக்கிற வேகத்தை சுழல் வேகம் அல்லோ இது, அது வந்து நேர்கோட்டு வேகம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தது. இங்க வந்து சுழலுது, வட்டப்பாதையில சுத்த போகுது. அப்ப ஒரு இப்ப என்ன மாதிரினா நீ வந்து சூரியனை சென்ட்ரலா வச்சுக்கொண்டு கோள்கள் சுத்துறதே யோசி, அது சுழல போகுது, நேர்கோட்டு பாதையில போகாது. கோள்கள் ஒரு காலம் நேர்கோட்டு பாதையில போகாது, சூரியனை சென்ட்ரலா வச்சுக்கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையில சுத்த போகுது. அதை நீ யோசி, அதுதான் சுழல் இயக்கிறது சரியான எக்ஸாம்பிள். ரைட், அப்ப சென்டர்ல வட்டத்தின் மையத்துல சூரியன் இருக்க யோசி, இதை வந்து ஒரு கோள் மாதிரி யோசி, ஒரு புதனோ சனியோ ஏதோ ஒரு கோள் மாதிரி யோசி. அந்த கோள் வந்து சூரியனை சென்ட்ரலா வச்சுக்கொண்டு சுத்த போகுது. ரைட், அந்த சுத்துற இடத்துல இருக்க சுழல் வேகத்தை நான் ஒமேகா நோட் என்று குறிப்பேன். இது புதுசா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஒமேகா நோட் என்று குறிக்கிறது, இதுதான் குறியீடு. ஆரம்ப புள்ளியில இருக்கிற வேகம் ஆரம்ப வேகம் என்றதை கதைப்போம். ரைட், ஆரம்ப வேகம் என்று கதைப்போம். அது வந்து இங்க ஒமேகா நோட் என்று குறிக்கிறது சுழல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், சுழற்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோள்கள் சுத்துறதை தான் நான் கதைக்கிறேன். ரைட், ஓகே. அதை உதாரணமா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி எண்டு புள்ளி இறுதி புள்ளியில இருக்கக்கூடிய அந்த துணிக்கைக்கு இருக்கக்கூடிய வேகத்தை நான் இறுதி வேகம் ஒமேகா என்று கதைப்பேன். அப்போ ஒமேகா நீங்க கதைச்சால் அது இறுதி வேகம். இறுதி வேகம்ன்றது இங்கே ஒமேகாவால கதைக்கப்படும். அப்போ ஒமேகான்னு கதைச்சால் அது இறுதி வேகம். அடுத்தது வந்து பாருங்க இடப்பெயர்ச்சி. ரைட், இந்த நாங்கள் இடப்பெயர்ச்சி நாங்கள் தூரம் இடப்பெயர்ச்சி நேர்கோடியத்தில் கதைச்சாங்களோ. இடப்பெயர்ச்சின்றது என்ன, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்கள் இடப்பெயர்ச்சி நாங்கள் நேர்கோடியத்தில் கதைச்சிடலாம். இங்கே எதை கதைப்போம் என்றால் இந்த எவ்வளவு கோணம் அது திரும்பினது. ரைட்,
இடப்பெயர்ச்சி என்றால் ஆரம்ப புள்ளியில இருக்கிற துணிக்கை இறுதி புள்ளிக்கு இங்க வரைக்கும் வந்துடுது. அப்ப எவ்வளவு கோணம் மையத்துல எவ்வளவு கோணத்துல அது திரும்பினது என்றதுதான் இடப்பெயர்ச்சி. அதாவது நாங்கள் இங்க எப்படி சொல்லுவோம், சுழல் இயக்கத்துல எப்படி சொல்லுவோம், கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். ரைட், கோண இடப்பெயர்ச்சி என்றது இங்க சுழற்சி இயக்கத்தின் மூலம் சுழற்சி அச்சு பற்றி எதிரமைக்கப்படுகிற கோணம். ரைட், சுழற்சி இயக்கம் இங்க நடக்குது தானே, சுழற்சி இயக்கம் நடக்கக்குள்ள ஸ்டார்ட் என்ற புள்ளியில இருந்து எண்ட் என்ற புள்ளிக்கு அந்த துணிக்கே போகுது. அப்ப சுழற்சி இயக்கம் அவள் சுழலைக்குள்ள மையத்தில் உள்ள கோணத்தை எதிரமைச்சதுன்றதுதான் கோண இடப்பெயர்ச்சி. அதை நாங்கள் இங்க டீட்டாவில் குறிப்போம். அங்க நாங்கள் எஸ் என்று குறிச்சினாலும் இங்க நாங்கள் டீட்டா குறிப்போம். ஆரம்ப கோண வேகம், இது ஆரம்ப வேகம் கிடையாது, ஆரம்ப கோண வேகம். கோணம் என்ற சொல்ல நாங்கள் இங்க பாவிப்போம். அதான் கோணத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கோணத்தை பற்றி நான் சொல்லி போட்டுதான் இந்த சமன்பாடுகள் இந்த விஷயங்களை நான் கதைக்க போறேன். ஏன்னா கோணத்தை பற்றி படித்தபடியால் தான் நான் இங்க சுழல் இயக்கத்தில் கதைக்க போற முழுக்கலுமே கோணம் தான். அப்ப ஆரம்ப கோண வேகம் தான் ஒமேகா நோடு. இறுதி கோண வேகம், ரைட், இறுதி கோண வேகம் தான் ஒமேகா. அது மாதிரி கோண இடப்பெயர்ச்சி தான் நீங்க சென்டர்ல அமைக்க போற தீட்டான்றது. ரைட், அப்ப கோண இடப்பெயர்ச்சிண்டா என்ன, சுழற்சி இயக்கத்தின் மூலம் சுழற்சி ஒரு சுழல் இயக்கம் நடக்க போகுது. சுழல் இயக்கம் நடக்கக்குள்ள ஒரு ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளிக்கு அந்த சுழல் இயக்கம் துணிக்கை சுத்த போகுது. சுத்தைக்குள்ள அப்படியே மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ரெண்டு ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளியால அப்படியே ஆரைகளை கீர்ணின்னு சொன்னா சென்ட்ரல் ஒரு கோணத்தை அமைக்க வேண்டும். அந்த கோணத்தின் அளவு தான் கோண இடப்பெயர்ச்சி. அப்ப கோண இடப்பெயர்ச்சி முதல்ல இங்க நாங்கள் தெளிவாக காய்ப்போம். ரைட், கோண இடப்பெயர்ச்சி, அதனால் தீட்டாண்டு குறிப்போம் சுழல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தெளிவா எடுத்து வச்சுக்கோ, நீ ஓயல்ல படிக்காத விஷயங்கள். ரைட், அப்ப கோண இடப்பெயர்ச்சின்றது தீட்டாவில் எங்க குறிக்கிறது. ரைட், கோண இடப்பெயர்ச்சி முதல்ல என்ன என்று கேட்டால் சுழல் இயக்கத்தின் மூலம் அல்லது சுழற்சி இயக்கத்தின் மூலம் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரை துணிக்கை ஒன்று ஒரு அச்சு பற்றி சுழலும் போது ரெண்டு ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி இருக்குது, ரெண்டு புள்ளிகளையும் ஒரு மையத்தில் ரெண்டு புள்ளிகளாலும் ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளிகளாலும் மையத்தில் எதிரமைக்கப்படுகிற கோணத்தின் அளவு கோண இடப்பெயர்ச்சி ஆகும். அப்ப கோண இடப்பெயர்ச்சிண்டா என்ன, ஆரம்ப புள்ளிலையும் இறுதி புள்ளிலையும் ரெண்டு புள்ளிகளாலையும் மையத்தில் எதிரமைக்கப்படுகிற கோணம். அந்த நேர்கோணம் எழுதி என்றும் ஆரை வரும், சென்டர்ல எழுதினா ஆரை வரும். அந்த ரெண்டு ஆரைகளாலையும் மையத்தில் அடைக்கப்படுற கோணத்தை தான் கோண இடப்பெயர்ச்சி என்று கதைக்கிறது. அதை நாங்கள் இங்க தீட்டாண்டு குறிப்போம். அதனுடைய அலகு கோண இடப்பெயர்ச்சியினுடைய அலகு. இப்ப என்ன பார்த்தா கோணத்தை தீட்டான்றது என்ன கோணம் தானே, கோணத்தை அலகுறது என்னன்னு பார்த்தா ரேடியன் என்று பார்த்துனாங்க. ரைட், அப்ப ரேடியன் என்ற அலகில தான் நாங்கள் இங்க கதைப்போம். RAD என்று குறிக்கிறது, RAN என்று தமிழ்ல சொல்றது ரேடியன் என்று சொல்லுவோம். ரேட் என்ற அலகில தான் இங்க கோண இடப்பெயர்ச்சியை நாங்கள் அளப்போம். ரைட், அப்ப கோண இடப்பெயர்ச்சியோட எனக்கு என்ன விளங்கிடுது, ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி சென்டர்ல அமைக்கிற கோணம், ஆரம்ப புள்ளியாலையும் இறுதி புள்ளியாலையும் சென்டர்ல அமைக்கிற கோணம் சுழல் இயக்கத்தை பொறுத்தவரையில். ரைட், ஓகே. அப்ப கோண இடப்பெயர்ச்சியோட எனக்கு என்ன விளங்கிட்டு அடுத்து நான் கதைக்க போறது கோண வேகம். ரைட், கோண இடப்பெயர்ச்சி அடுத்து நான் பார்க்க போறேன். இதெல்லாம் எழுதுவேன் கோண வேகம். அங்கனி வேகம் என்று காய்ச்சிருப்பேன். ரைட், அங்கனி நிறைய வேகங்கள் காய்ச்சிருப்பேன். இங்க கோண வேகம் என்று நான் கதைக்க போறேன் என்றால் கோண வேகம் என்றதை நான் ஒமேகாவில குறிப்பேன். ரைட், ஒமேகான்றது கோண வேகம் என்று குறிப்பேன். அதை தீட்டா டிவைடட் பை டி என்றது தான் சமன்பாடு, கோண வேகத்துக்கான சமன்பாடு. ரைட், கோணவேகம் ஒரு நேரத்தோட கதைக்கிறது. இப்ப இங்க ஆரம்ப புள்ளியில இங்க இருந்த துணிக்கு இந்த படத்திலேயே பார், ஆரம்ப புள்ளியில இங்க இருந்த துணிக்கை இறுதி புள்ளியில இங்க வந்துடு எண்ட புள்ளிக்கு வந்துட்டார். ரைட், ஆரம்பத்துல இங்க இருந்தவர் இறுதிக்கு இங்க வந்துட்டார். அப்படி வாரதுக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். இங்க T7 எடுக்கிறேன். ரைட், ஒரு ஸ்டொப்போஜை வச்சு நான் நேரத்தை அப்புறம் இவ்வளவு நேரம் எடுத்தது. அங்க ஸ்டார்ட் பாயிண்ட்ல வந்து நான் ஸ்டொப்போஜ் அழைக்கிறேன் 0.0 செகண்ட்ல நான் எடுக்கிறேன். ரைட், இங்க வரைக்கும் எனக்கு T7 T என்று வருது. அப்ப T என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்துல எண்டு புள்ளிக்கு வந்துட்டார். ரைட், சும்மா ஒரு விளக்கத்துக்காக இருக்கிறேன். அப்ப இங்க 0 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அங்க T என்ற நேரத்துக்கு வந்துட்டார் என்றால் அது எவ்வளவு கோணம் திரும்பினவரோ அந்த கோணத்தை எவ்வளவு நேரத்துக்கு திரும்பினவர். ரைட், அது தெளிவாக கதைக்கிறேன். ஒரு அலகு நேரத்தில் திரும்பிய கோணத்தின் அளவு கோணவேகமாகும். கிளியரா சொல்லலாம். ஒரு அலகு நேரத்தில் அல்லது ஒரு அலகு செகண்டில் திரும்பிய கோணத்தின் அளவு, சுழல் இயக்கம் மையம் பற்றி திரும்பிய கோணத்தினுடைய அளவு அல்லது கோண இடப்பெயர்ச்சியின் மாற்றம் இல்ல கோண இடப்பெயர்ச்சியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்ற வீதம் எப்படியும் கதைக்கலாம். நான் பிடிச்ச மாதிரி இந்த வசனங்களையும் கதைக்கலாம். பிள்ளைங்க இந்த மாதிரி எப்படியும் எழுதிக்கொள்ளலாம். கோணவேகத்தை எழுது. கோணவேகம் என்றா என்னன்னு கேட்டால், கோணவேகம் என்ற சுழல் கணியம் என்றா என்ன, ரைட், அப்படி என்னன்னு கேட்டால் நீ சொல்லணும் ஒரு செகண்ட் நேரத்தில் திரும்பிய கோணத்தின் அளவு அல்லது ஒரு அலகு நேரத்தில் திரும்பிய கோணத்தின் அளவு அல்லது கோண இடப்பெயர்ச்சி மாற்றமடைகிற வீதம், கோண இடப்பெயர்ச்சி மாற்றமடைகிற வீதம் அல்லது ஒரு செகண்டில் ஏற்படுத்தப்பட்ட கோண இடப்பெயர்ச்சி மாற்றம் எப்படியும் கதைக்கலாம். கோணவேகத்தை பொறுத்தவரை அதுக்கான சமன்பாடு ஒமேகா சமன் தீட்டா டிவைடட் பை டி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரைட், இந்த டிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட கதைப்போம். ரைட், அப்போ நேரத்தோட கதைப்போம். இந்த அலகு எப்படி வரும், கோணவேகத்தினுடைய அலகு எப்படி வரும் என்றால் நேர டீட்டா இருக்கு. டீட்டாவினுடைய அலகு ரேட் கண்டிப்பாக ஆச்சுன்னா இந்த கோணத்தை ரேடியன்ல அளப்போம். ரேட் கீழே டைமால பிடிக்கிறோம். அப்போ ரேட் செகண்ட் -1 தான் கோணவேகத்தினுடைய அலகா இருப்பார். ரைட், கோணவேகத்தினுடைய அலகு என்ன, ரேட் செகண்ட் -1. நாங்கள் பின்ன கணக்கில் எங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ரைட், ஓகே. அப்போ கோணவேகம் என்ன விளங்கி வச்சுக்கொள்ளணும்,
ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு கோணம் திரும்பினது, இது எவ்வளவு திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துன்னு கால்குலேட் பண்ணி நேரத்தோட கலைக்கிறது தான். இந்த எவ்வளவு தீட்டான கோணம் திரும்பி இருக்கு இந்த படத்தின்படி, அது எவ்வளவு நேரத்துக்கு திரும்பினது, அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கோணம் திரும்புதுன்றதான் கோணவேகம். ரைட், ஓகே. இப்ப இங்க ஆரம்ப புள்ளியில இருக்கிறது கோணவேகத்தை வந்து ஆரம்ப கோணவேகம் சொல்லுவோம். ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க இருக்கല്ലോ, அங்க இருக்கிற கோணவேகத்தை வந்து ஆரம்ப கோணவேகம் ஒமேகா நோடு குறிக்கிறது. நான் இங்க இறுதி புள்ளியில இருக்கிற கோணவேகத்தை ஒமேகாண்டு குறிக்கிறேன். ரைட், ஒமேகாண்டு குறிக்கிறேன். ரைட், இப்ப எனக்கு புதுசா ஒரு விஷயம் வேணும், கோண ஆர்முடுகள் என்ன? நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல 10ஆம் ஆண்டுல படிச்சதுதான். இங்க நாங்க புதுசா ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் கேட்க போறோம். கோண ஆர்முடுகள் அதை நான் இங்க அல்பால குறிப்பேன். ரைட், அல்பாண்டு குறிச்சாலே குறியிட பார்த்தாலே நான் தெரியும் வந்து கோண ஆர்முடுகளை பற்றி கதைக்க போறோம். சரி, இந்த அல்பாக்குரிய சமன்பாடு என்ன சொல்லுதுண்டா, அல்பா என்ன சொல்லுதுண்டால் ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட் டிவைடட் பை டைம். ரைட், அப்ப அல்பா என்ன சொல்லுது, கோண ஆர்முடுகள் என்ன சொல்லுது, இறுதி கோணவேகத்தில இருந்து ஆரம்ப கோணவேகத்தை கழிச்சு போட்டு நேரத்தால பிரி, கோண மாற்று வீதம். ரைட், கோணவேக மாற்று வீதம், கோணவேக மாற்று வீதம் தான் கோண ஆர்முடுகள். அப்ப கோண ஆர்முடுகள் என்ன, இந்த கணியமுக்கு தானே கோண ஆர்முடுகள் அல்பாண்டா என்னன்னு கேட்டால் கோணவேகம் மாற்று வீதம், கோணவேகம் மாற்றமடைகிற வீதம் அல்லது ஒரு அலகு செகண்டில் கோணவேகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இப்படி எந்த வசனத்தை நீ பாவிச்சு கொள்ளலாம். சமன்பாடு இதை சமன்பாடு தெரிஞ்சு இந்த விஷயத்தையும் கேட்கலாம். ரைட், அப்ப ஒரு அலகு நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட கோண மாற்றம், கோண வேகம் கோண மாற்றம் கிடையாது, கோண வேகம் மாற்றம். கோண வேகம் தான் இங்க கதைக்கணும். கோணன்ற சொல்ல சேர்த்து கதைக்கணும். வேகம் என்று கதைச்சா பிள்ளை. சுழற்சி இயக்கத்தை பொறுத்தவரையில நீ கதைக்க போற எல்லா இடத்துலையுமே கோண என்ற சொல்ல நீ சேர்த்தே ஆகணும். அதான் ஆரம்பத்தில் நான் கோணத்தை பற்றி காய்ச்சினா, இந்த வகுப்பினுடைய தொடக்கத்துல நான் கோணத்தை பற்றி காய்ச்சதுக்கான காரணம், இங்க சுழல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சகல இடத்துலையுமே நீ வேகம் என்று காய்ச்சா பிள்ளை, ஆரம்புலன்னு காய்ச்சாப்பில்லை, இடப்பேச்சு காய்ச்சாப்பில்லை, சகல சொல்லுக்கு முன்னால கோணம் என்ற சொல்ல சேர்க்க வேணும். அப்ப வேகம் என்று கதைக்காம கோண வேகம் என்று கதைக்க வேணும், ஆரம்புகள் என்று கதைக்காம கோண ஆர்முடுகள் என்று கதைக்க வேணும், இடப்பேச்சு என்று கதைக்காம கோண இடப்பேச்சு என்று கதைக்கணும் சகல இடத்துலையும். ரைட், அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல நீ இடப்பேச்சுன்னு காய்ச்சி, நேர்கோட்டு இயக்கம் 10ஆம் ஆண்டுல படிக்க இடப்பேச்சுன்னு காய்ச்சி, இங்க சுழல் இயக்கத்துல கதை கேட்கல கோண இடப்பேச்சுன்னு காய்ச்சி பழகு. வேகத்தையும் அப்படியே கோண வேகம் என்று கதை. ஆரம்ப புள்ளியில இருந்தால் ஆரம்ப கோண வேகம், இறுதி புள்ளியில இருந்தால் இறுதி கோண வேகம். அந்த இறுதி கோண வேகத்துல இருந்து ஆரம்ப கோண வேகத்தை கழிச்சு போட்டு எவ்வளவு நேரத்துக்கு அந்த கோண வேக மாற்றத்தில் எவ்வளவு மாற்றம் நடக்கிறது, எவ்வளவு நேரம் எடுத்ததோ அதை டைமால பிரிச்சுன்னா உனக்கு கோண ஆர்முடுகள் கிடைக்கும். இப்ப கோண ஆர்முடுகளுடைய அழகு என்ன வேணும், எனக்கு கோண ஆர்முடுகள் என்று அழகு வேணும் என்றால் மேல வந்து ஒரு கோண வேகம் இருக்க போகுது, என்ன கோண வேகத்துல வந்து மாற்றம் இருக்க போகுது. கோண வேகத்துல இந்த மாற்றத்தின் அழகு வந்து எனக்கு ரேட் செகண்ட் மைனஸ் ஒன். கோண வேகத்தின் அழகு இங்க பார்த்தேன், ரேட் செகண்ட் மைனஸ் ஒன். கீழே வந்து ஒரு செகண்ட் அடிக்க போறேன், அப்ப செகண்ட் மேல போய் கீழே ஒரு செகண்ட் பிடிக்க போறேன், அவ செகண்ட் மேல போய் செகண்ட் மைனஸ் 2 வரும். அப்ப இதன் அழகு ரேட் செகண்ட் மைனஸ் 2ன்றது கோண வேகம் மாற்றத்தின் சாரி கோண ஆர்முடுகளுடைய அழகு. ரைட், கோண வேக மாற்றத்தின் அழகு ரேட் செகண்ட் மைனஸ் 1. அது எவ்வளவு நேரத்துக்கு நடந்ததுன்னா கதைக்க வேணும். அப்ப செகண்ட் கீழே பிரிக்க போறோம், அப்ப செகண்ட் மேல போய் செகண்ட் மைனஸ் 2. ஸோ கோண ஆர்முடுகளுடைய அழகு ரேட் செகண்ட் மைனஸ் 2. ரைட், ஓகே. இப்ப சில இந்த எவ்வளத்தையும் படிச்சுக்கணும் சில இயக்கவியல் சமன்பாடுகள், நீங்கள் அங்க நேர்கோட்டு இயக்கத்துல படிச்ச சில இயக்கவியல் சமன்பாடுகள் நான் உனக்கு காட்டுறேன். இது விளங்குற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று போட்டு காட்டுறேன். இங்க நேர்கோட்டு இயக்கம் வந்து போடு. ரைட், நேர் கோட்டு இயக்கம், இங்க வந்து சுழல் இயக்கம் வந்து போடு. ரைட், அந்த புரிஞ்சு கொள்றதுக்காக ரெண்டையுமே ஒப்பிட்டு படிக்கலாம் முடிவா. சுழல் இயக்கம் வந்து ரைட். நேர்கோட்டு இயக்கத்துல நீ இடப்பெயர்ச்சியை எஸ் என்று குறிச்சேன், இங்க வந்து இடப்பெயர்ச்சி சுழல் இயக்கத்துல இடப்பெயர்ச்சி தீட்டாண்டு குறித்தனி குறிக்கணும். ரைட், எஸ் நீங்க குறிச்சாலும் இங்க வந்து தீட்டாண்டு குறிக்க வேணும். ரைட், இங்க வந்து இடப்பெயர்ச்சி, இது வந்து இடப்பெயர்ச்சி. அடுத்தது ஆரம்ப வேகம், ஆரம்ப வேகத்தை நீங்க யூ என்று குறிச்சனி, இங்க வந்து ஆரம்ப வேகத்தை குறிக்கல ஒமேகா நோட் என்று குறிக்க வேணும். ஒமேகா நோட் என்றால் இது ஆரம்ப கோண வேகம். ரைட், இங்க வந்து கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்றது, இதை வந்து ஆரம்ப கோண வேகம் என்று கதைப்போம். ரைட், அடுத்தது இங்க இறுதி வேகம், இறுதி வேகத்தை நீ பி என்று குறிச்சனி. ரைட், இங்க வந்து ஒமேகாண்டு குறிப்பா, இது வந்து இறுதி கோண வேகம். ரைட், இறுதி கோண வேகம். அடுத்தது இங்க வந்து ஆர்முடுகள் என்று சொல்லி ஏ என்று குறிச்சிருப்பாய். ரைட், இங்க வந்து அல்பால குறிப்பாய், அது வந்து கோண ஆர்முடுகள் சொன்னா எல்லா கதைக்கு முன்னால இங்க இறுதி வேகம், ஆரம்ப வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள் எல்லாத்துக்கும் முன்னால கோணம் என்ற சொல்ல சேர்த்துக்கொள். கோணம் என்ற சொல்ல சேர்த்தால் அது சுழற்சி இயக்கம். ரைட், அதை குறிக்கிற குறியீடுகள் இப்படிதான் இருக்கு. ரைட், அடுத்தது நேரம் வந்து இங்க ரெண்டுக்கும் பொதுவானது. நேரம்ன்றது ஒரு எண்ணிக்கணியம் தானே, நேரம்ன்றது ரெண்டுக்கும் பொதுவானது. டி இங்கேயும் அதே டி தான் நேரத்தை குறிக்கிறது. ரைட், அப்ப நேரத்தை இங்க டீலேயே கதைப்போம். ரைட்,
எவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம். இதை வச்சுக்கொண்டு சில சமன்பாடுகள் உருவாகும், இயக்கவியல் சமன்பாடு உருவாக்கி அதில் இருந்து கால்குலேஷன் போடுறது தான் இது என்ன நோக்கம். ரைட், இது சும்மா நோம்பலாக பார்த்து வைங்க. நேர்கோட்டு இயக்கத்தில் கதைச்ச மாதிரியே நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற சமன்பாடுகள் அப்படியே மாற்றி இங்கே கதைக்க போகிறோம். ரைட், ஓகே. இந்த சமன்பாடுகள் வச்சுக்கொண்டு கணக்கு போகிறதா நீங்கள் இருக்க போகிற விஷயங்களுக்கு அது ஈஸியான விஷயம் தான். நாங்கள் அதை பற்றி கதைப்போம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அதை எப்படி அந்த சமன்பாடை உருவாக்குறான்னு பார்ப்போம். ரைட், இங்கே சில பேச்சு, அதாவது சுழற்சி இயக்கத்தை பொறுத்தவரையில், ரைட், சும்மா ஒரு காய்கறி சுழற்சி இயக்கத்தை பொறுத்தவரையில் சும்மா யோசி. இது வந்து சென்டர், இங்கே வந்து ஒரு R2 R1 இது வந்து ஒரு துணிக்கி ஒன்று இருக்குது. ரைட், இது எப்படி இந்த வட்டத்தின் வில் வழியை வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், இது வந்து எண்ட் பாயிண்ட். ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு வந்துடுது. 2 ஆரைகளால் மையத்தில் தீட்டாண்ட கோணம் இருங்க அப்படின்னு சொன்னால் தீட்டாண்ட கோணம் இங்கே முக்கியமான விஷயம். இந்த கோண இடப்பெயர்ச்சி அல்லது தீட்டா அல்லது இந்த தீட்டான்னு சொல்லக்கூடிய தீட்டா தான் கோண இடப்பெயர்ச்சி. தீட்டானா அந்த தீட்டா வந்து கோணம் வந்து நடுவில் மையத்தில் எதிரமைக்கப்படுகிற கோணம், மையத்தில் எதிரமைக்கப்படுகிற கோணம் எப்போதுமே ரேடியன் அலகிலே அளக்கப்பட வேண்டும். இதை நீ ஒரு நோட்டாக எடுத்து வச்சுக்கோ, ஒரு நோட் மாதிரியே நீ இதை நோட் பண்ணி வச்சுக்கொள். ரைட், ஒரு நோட் மாதிரியே நோட் பண்ணி வச்சுக்கொள். கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த தீட்டா இருக்கு தானே, மையத்தில் எதிரமைக்கிற கோணம், அது வந்து எப்போதும் ரேடியன் என்ற அலகிலேயே அளக்கப்பட வேண்டும். ரைட், ரேடியன் என்ற அலகிலேயே அளக்கப்பட வேண்டும். பாகையில இங்கே கதைக்க போறது இல்லை. பாகையில கதைச்சாலும் எங்களால் சில கணக்குகள் போடுறது சிக்கல் வரும். ரைட், பாகையில கதைச்சாலும் நீ ரேடியனுக்கு மாற்றலாம். இப்போ பாகைக்கும் ரேடியனுக்கு என்ன தொடர்பு தெரியும் தானே. அப்போ அதை வச்சுக்கொண்டு நீ பாகையில இருந்தாலும் ரேடியனுக்கு மாற்றி போட்டு தான் கணக்குக்கு போக வேண்டும், கணக்கு போட போக வேண்டும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இது சொல்கிறோம், இது விளங்குறதுக்கான சில கணக்குகளை பார்ப்போம். சாரி, சில சமன்பாடுகளை உருவாக்கி போட்டு அதில் இருந்து கணக்குகளை பார்ப்போம். ரைட், ஓகே. இங்கே ஆரம்ப புள்ளியில் இருக்கிற கோண வேகத்தை என்ன சொன்னான், கோண வேகத்தை என்ன சொன்னான், ஆரம்ப கோணவகம் ஒமேகா நோடுன்னு சொன்னான். இங்க ஒமேகா இறுதி கோணவகம் ஒமேகா. அந்த டைம் வந்து இங்க இருக்கிற டைம் வந்து t=0, இங்க இருக்கிறது t=t என்ற டைம். இவ்வளவு மாதிரி நடந்துருக்கோம். இதுல இருந்து சில இயக்கவியல் சமன்பாடு உருவாக்க போறேன். முதலாவது இயக்கவியல் சமன்பாடு, அது உருவாக்குறதுக்கு முதல்ல ஒரு சில தொடர்பு உண்டு. ரைட், ஒரு சில தொடர்பு உண்டு. இப்ப இங்க இந்த லென்த் இருக்குதான், இந்த லென்த் வில் நீளம் எல் இருக்குதான். இங்க வடிவப்பார் மையம் இங்க இருக்கு, மையத்திலிருந்து 2 ஆரைகள் வரையப்படுகிறது பரிதிக்கு. அந்த 2 ஆரைகளால பரிதியில இந்த நீளம் எல் என்று நான் குறிச்சால் இந்த எல் வந்து எதுக்கு சமனா இருக்கும் என்றால் ஆர் தீட்டாவுக்கு சமனா இருக்கும். ரைட், கிளியரா எடுத்து வச்சுக்கொள். இந்த வில் நீளம் எல் வந்து மையத்திலிருந்து 2 ஆரைகள் நேர்கோடுகள் வரைஞ்சு ஒரு வில் 2 நேர்கோடுகளால் மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்பட்ட 2 நேர்கோடுகள் 2 ஆரைகளால பரிதியில இருக்கிற இந்த துண்டு இருக்கு தானே, வில் நீளம் என்ற துண்டு, இந்த துண்டு எல் வந்து ஆர் தீட்டாவுக்கு சமனாக இருக்கும். அது எப்ப ஒரு கண்டிஷன் ஒன்று போட வேணும், தீட்டா என்ற கோணம், தீட்டா எனும் கோணம் ரேடியன் என்ற அலகில அளக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த முடிவு பொருத்தமானது. பாகையில் அளந்தால் முடிவு பொருத்தம் இல்லை. ரைட், பாகையில் இழந்தால் என்னன்றது நான் 10ஆம் வகுப்பில் மெட்ஸ் படிக்க படிச்சிட்டேன். ரைட், அப்போ ஆரைச்சுறைகள் சம்பந்தமாக படிக்க அங்கே படிச்சிட்டேன். இங்கே வந்து நாங்கள் நேரடியாக போட்டுக்கொள்ளலாம். தீட்டான்ற நடுவில் இருக்கிற கோணம் இருக்குதானே, ஆரைச்சுறையில் சென்ட்ரலில் இருக்கிற தீட்டான்னு சொல்லக்கூடிய கோணம் இருக்குதானே, இந்த கோணம் வந்து பாருங்க எப்பவுமே ரேட் என்ற அலகு, அதாவது ஆரியன் என்று சொல்லக்கூடிய அலகில மட்டுமே அளக்கப்பட்டால், கிளியராக எடுத்து வச்சுக்கோ. அந்த நோடுகள் ரொம்ப ஆரியன் என்ற ரேடியன் என்று சொல்லக்கூடிய அலகிலே மட்டுமே அளக்கப்பட்டால் L=R தீட்டா, அந்த வில் நீளம் வந்து ஆரியனை நடுவில் வர்ற கோணத்தால பெருக்கிறதுக்கு சமனா இருக்கும். ரைட், L=R தீட்டான்ற ஈக்குவேஷன் சரியா இருக்கும். ரைட், அப்ப இது ஒரு முடிவாக நீ எடுத்து வச்சுக்கொள். ரைட், இதுல இருந்து சில இயக்கவியல் சமன்பாடுகளை நாங்க உருவாக்க போறோம். ரைட், ஓகே. பாரு, முதலாவது இயக்கவியல் சமன்பாடு, சுழற்சி இயக்கம் தொடர்பான முதலாவது இயக்கவியல் சமன்பாடு ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி. ரைட், ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி என்றது முதலாவது இயக்கவியல் சமன்பாடு. சில பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ரைட், இந்த சமன்பாடு போட்டு முதலாவது சமன்பாடு போடுவாங்க. ஒமேகா வந்து ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி என்றது சுழற்சி இயக்கம் சார்ந்த முதலாவது இயக்கவியல் சமன்பாடு என்றால் அது எப்படி வந்தது? சும்மா சமன்பாடு சொல்லி கொடுப்போம். சில பேர் யோசிப்பாங்க, என்ன சில சும்மா சொல்லி விடவெல்லாம் சரியா இருக்கும்னு யோசிப்பாங்க. சில பேர் டெக்னிக்கலா யோசிக்கணும்னு யோசிப்பாடு. என்ன சும்மா ஒரு சமன்பாடை போட்டு அது அதன்படி கணக்கு செய்யண்டால் விளங்காது அந்த பிள்ளைகளுக்கு. அப்ப அது ஏன் அப்படி சொல்றோம், இந்த சமன்பாடு எப்படி வந்தது? சும்மா ஒன்றை போட்டு இப்படி சமன்பாடு பிள்ளைதானே. ரைட், இதுக்கு நான் அடிப்படையாக ஒரு கதை ஒன்று கதைக்க போறேன். நான் இப்ப கோண ஆறுமுடுகள் ஒரு கதை காய்ச்சினேன். ரைட், கோண ஆறுமுடுகள் என்ன காய்ச்சினான், ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு கோண வேகத்துல வந்த மாற்றம் என்ன,
சென்டரில் சூரியன் நிற்குது. நான் அதே உதாரணத்தை வச்சு கதைக்கிறேன். சென்டரில் சூரியன் இருக்குது. சூரியனை மையமாக கொண்டு சகல கோள்களும் சுற்றி வருது நீள்வட்ட பாதையில். அது நீ சின்னோபிலே படித்ததா? நீள்வட்ட பாதையில் சகல கோள்களும் சுற்றி வருது. சென்டரில் சூரியன் நிற்குது. சூரியன் என்ற ஒரு அச்சு பற்றி கோள்கள் சுத்தப்போகுது. தானே சுழற்சி இயக்கம். சூரியன் என்ற அச்சு பற்றி கோள்கள் சுத்தப்போகுது. அப்போ கோள்களினுடைய அந்த கோண ஆறுமுடுகளை அடக்குறது. கோள்களினுடைய கோண ஆறுமுடுகளை அடக்குறது. ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு கோண வேகம், என்ன வேகத்தில் போகுது, இந்த கோள்கள் என்ன வேகத்தில் சுற்றுது, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேகம் மாறுது, ரைட்? ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு வேகம் மாறினதோ அதுதான் கோண ஆறுமுடுகள்னு கழிச்சாங்க. அப்போ ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு டெல்டா ஒமேகா நீங்க குறிக்கிறேன், அது ஒரு செகண்ட் டெல்டா டி, அது வந்து எனக்கு அல்ஃபாக்கு சமன். அப்போ கோண இந்த சமன்பாட்டினுடைய விளக்கம் என்னென்றால் கோண ஆறுமுடுகள் என்றது கோண வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கீழே வந்து எவ்வளவு நேரத்துக்கு மாறினது. இதை வந்து டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல நீங்கள் அவங்களுக்கு டீப்பாக படிச்சு சொல்லி தருவாங்க. பட் இங்களும் புரியுற மாதிரி உங்களை பார்த்து வச்சுக்கோள். அப்போ இதில இருந்து நான் என்ன செய்யலாம், அல்ஃபா சமன் இந்த ஒமேகா மேலே இருக்கிற கோணவேக மாற்றத்துக்கு என்ன எழுதலாம், இறுதி கோணவேகம் ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட், கீழே வந்து ஒரு டைம் இருக்கா போது என்ன. அப்போ இந்த சமன்பாடில் நீ ஒமேகாவை எழுவாய் ஆக்க வேண்டும் என்றால் டைமை கொண்டு அங்கே பெருக்குவாய், ரைட்? இந்த டைமை கொண்டு இந்தியாவில் பெருக்கினா அல்ஃபா டி என்று வரும், ரைட்? இங்கே ஒமேகா எழுவாய் ஆக்கப்பட வேண்டும் என்ன, அதோட ஒரு பிளஸ் ஒமேகா நோட் கூட்டுப்படும் என்ன, ரைட்? ஒரு ஒமேகா நோட் வந்து கூட்டுப்படும். அது வந்து உனக்கு ஒமேகாவுக்கு சமனாக இருக்கும் என்ன. இதுதான் இங்கே இருக்கு ஒமேகா சமன். இந்த ஒமேகா நோட்டும் அல்ஃபா டீயும் கூட்டுப்படுது. ஒமேகா நோட்டும் அல்ஃபா டீயும் கூட்டுப்படுகிறது. அதுதானே இங்கே முதலாவது இயக்கவியல் சமன்பாடு, ரைட்? ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்ஃபா டி என்றதான் முதலாவது இயக்கவியல் சமன்பாடு. எப்படி வந்தது? அல்ஃபா சமன் அதாவது கோண ஆறுமுடுகள் என்றது கோண வேக மாற்றம். ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு கோண வேகம் மாறினதோ அதுல இருந்து கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் அல்ஃபாவை எடுத்துனாங்க, ரைட்? ஒரு அலகு நேரத்துக்கு எவ்வளவு கோண வேகம் மாறுதோ அதுதான் கோண ஆறுமுடுகள். அந்த அடிப்படை சமன்பாட்டில் அந்த அடிப்படை விளக்கத்திலிருந்து ஒரு முதலாவது இயக்கவியல் சமன்பாடை நாங்கள் எடுத்துக்கொண்டுட்டோம், ரைட்? ரைட்டோ, இது முதலாவது இயக்கவியல் சமன்பாடு, ரைட்? இது தொடர்பாக இன்னும் சில அடிப்படை சமன்பாடுகள் இருக்குது. இன்னும் ஒரு மொத்தமாக 4 இயக்கவியல் சமன்பாடுகள் இருக்குது. அது இப்படி உருவாக்கப்பட்டு அதுலேருந்து கல்குலேஷன் எப்படி போடுறது என்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த சுழற்சி இயக்கம் சார்ந்த வகுப்பில் கதைப்போம், ரைட்? இதுவரை நேரம் இணைந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.